மனச்சோர்வுகளை தவிர்த்துடுங்கோ, புதிய முதலீடுகளை தவிர்த்துடுங்கோ, கூட்டு தொழிலை தவிர்க்கிறது நல்லது. செலவு செய்யும் போது யோஜனை பண்ணி செலவு பண்ணுங்கோ. இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6வது ஸ்தானத்துல விழறதுனாலே ஆரோக்கியம் மேம்படும். வாத பிரதிவாதங்களை தவிர்த்துடுங்கோ. அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே எதிலையும் நிதானம் அப்படிங்கக்கூடிய தோழனை துணைக்கு அழைத்து செல்லுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஜய விஸ்வமாதா ராஜராஜேஸ்வரி அம்பிகை. நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் திங்கள் கிழமை. இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். நல் வாழ்த்துக்கள். படிப்பில் உயர்ந்து பாசத்தில் சிறந்து விளங்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அபூர்வமான ஆண்டா திகழ போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு பஞ்சம அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு 3வது ஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே சகோதர சகோதரிகளுடைய அன்பு மேலிட போறது. பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. சிம்ம ராசிக்காரா வீட்டுல அவர்களுடைய குழந்தைகளுக்கு சுப விசேஷங்கள் நடக்க போறது. சப்தமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணங்கள் சுப விசேஷங்கள் நடக்க போறது. விசேஷங்கள்ல கலந்துக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போறது. லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே அபரிமிதமான பொருள் வரவுகள் மன மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சிம்ம ராசிக்காரர்கள் தரிசிக்க வேண்டிய ஆலயம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர். நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் வெள்ளிக்கிழமை. இறையருளும் குரு அருளும் துணை நிற்கட்டும். நல் வாழ்த்துக்கள். இளகிய மனமும் உயரிய குணமும் உடைய கன்யா ராசி பக்த கோடிகளே, கன்யா ராசிக்காரர்களுக்கு உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். தசமஸ்தானம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானமா இருக்கிறதுனாலே பணியாற்றக்கூடிய இடங்கள்ல நிதானமா செயல்படுங்கோ. கையெழுத்து போடும்போது யோஜனை பண்ணி செயல்படுங்கோ. குரு பகவான் தசமஸ்தானத்துக்கு வந்துட்டாரே அப்படின்னு கவலைப்படுறத விட்டுட்டு இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. தசமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரித்தாலும் உங்களது ராசிக்கு 2வது ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே குடும்பத்துல குதூகுலம் அன்பு பெருக போறது. சதுர்ஸ்தானத்திலையும் 6வது ஸ்தானத்திலையும் குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே அனுகூலமான சூழ்நிலைகள் நிலவ போறது. இருந்தாலும் புதிய தொழில் முயற்சிகளை தவிர்த்துடுங்கோ. நீங்கள் வழிபட வேண்டிய இறைவன் திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள். நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் சனிக்கிழமை. இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். நல் வாழ்த்துக்கள். உபகார சிந்தனையில் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலமான பலனை கொடுக்க போறது. பாக்யஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறது அனுகூலமான அமைப்பை காட்டுறது. உங்களுடைய ராசிக்கு 3, 6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் 9வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசியே பார்க்கிறதும் அபரிமிதமான அனுகூலங்கள் பெருக போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுப விசேஷங்கள் நடக்க போறது. முயற்சி ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை சஞ்சரிக்கிறதுனாலே இவ்வளவு நாளா நீங்க கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருந்த அத்துணை காரியங்களும் வெற்றி அடைய போறது. பஞ்சமஸ்தானத்துல குரு பகவானுடைய 9வது பார்வை விழறதுனாலே குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே சனீஸ்வர் பகவான் சஞ்சரிக்கிறதுனால முன்னெச்சரிக்கையோட செயல்படும் பொழுது இறையருளும் குரு அருளும் உங்களுக்கு துணை நிற்கும்.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை. நல் வாழ்த்துக்கள். செல் வாக்கும் சொல் வாக்கும் மிக்க விருச்சிக ராசி பக்த கோடிகளே, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க நடக்க வேண்டிய காலமா அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் விரயஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே உங்களது குடும்பங்கள்ல சுப செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இருந்தாலும் செலவு செய்யும் போது யோசனை பண்ணி நிதானமா செயல்படுங்கோ. உங்களுடைய ராசிக்கு 2வது ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனால உங்களது குடும்பங்கள்ல அனுகூலங்கள் மகிழ்ச்சிகள் பெருக போறது. சதுர்ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதும் அபரிமிதமான அனுகூலமான சூழ்நிலையை கொடுக்கிறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தான குருவும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் சஞ்சரிக்கிறதுனாலே குலதெய்வ வழிபாட மேற்கொள்ளுங்கோ. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிரார்த்தனை, தியானங்கள், ஜபங்களுக்கு உங்களது நேரங்களை ஒதுக்குங்கோ. தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆலங்குடி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் வியாழக்கிழமை. இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். நல் வாழ்த்துக்கள். பெரியோர்களை பண்புடன் நடத்தக்கூடிய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அபரிமிதமான அனுகூலங்கள், மங்கள விசேஷங்கள் நடக்க போறது. உங்களது ராசிக்கு 1, 4க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுவாமி சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணங்கள் நடக்க போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய 5வது பார்வை விழறதுனால உங்களுடைய தொழில்ல அபரிமிதமான முன்னேற்றங்கள், புதிய தொழில்களை தொடங்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போறது. உங்களது ராசி மேலேயே குரு பகவானுடைய பார்வை விழறதுனால உங்களது முயற்சிகள் யாவும் முழு வெற்றி அடைய போறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே சகோதரர்களுடைய ஒற்றுமையானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. மூதாதையர்களுடைய சொத்துக்கள் கிடைத்து அனுகூலம் பெற்று மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போறது. நீங்கள் வழிபட வேண்டிய இறைவன் மலைக்கோட்டை ஸ்ரீ விநாயக பெருமான். நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் வியாழக்கிழமை. இறை அருளும் குரு அருளும் துணை நிற்கட்டும். நல் வாழ்த்துக்கள். தன்பால் உலகையே ஆளக்கூடிய மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது சுமாரான அமைப்பை கொடுக்கறாப்புல இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6வது ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்கோ. எதுலயும் நிதானமா பொறுமையா செயல்படுங்கோ. வாத பிரதிவாதங்களை தவிர்த்துடுங்கோ. இருந்தாலும் உங்களது ராசிக்கு 6வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையானது தசமஸ்தானத்துல விழறதுனால உங்களுடைய தொழிலையும் பணியாற்றக்கூடிய இடங்களிலையும் நேற்று வரை இருந்த கடுமையான சூழ்நிலைகள் ரிலாக்ஸ் ஆகி அனுகூலங்கள் கிடைக்க போறது. 6வது ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை விரயஸ்தானத்துல விழறதுனாலே சுப செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். சுகமான சூழ்நிலைகள் கிடைத்து மனம் மகிழ்ச்சி ஏற்படலாம். உங்களது ராசிக்கு 2வது ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல குதூகுலம் பிறக்க போறது. வீடுகளை புதுப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுதர்சன ஆழ்வார் தன்வந்திரி பகவான். தாங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் வியாழக்கிழமை. இறை அருளும் குரு அருளும் துணை நிற்கட்டும். நல் வாழ்த்துக்கள். பொறுமையில் உயர்ந்து பொறுப்பில் சிறந்து விளங்கக்கூடிய கும்ப ராசி பக்த கோடிகளே, கும்ப ராசிக்காரர்களுக்கு
இந்த குரு பயிற்சியானது அபரிமிதமான அனுகூலங்களை அள்ளி கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2-11க்கு உடைய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களது இல்லங்கள்ல சுப விசேஷங்கள் பெருக போறது. உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போறது. லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய 7வது பார்வை விழறதுனாலே பணியாற்றக்கூடிய இடங்கள்ல ப்ரமோஷன்கள் கிடைத்து மனம் மகிழ்ச்சி அடைய பொருள். சுய தொழில் செய்கிறவாளுக்கு உப தொழில்களை மேற்கொண்டு அபரிமிதமான அனுகூலங்கள் லாபங்கள் பெருக போறது. உங்களது ராசி மேலேயே குரு பகவானுடைய 9வது பார்வை விழறதுனாலே நேற்று வரை இருந்த தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறி வாழ்வில் வசந்தம் மலரப் போறது. தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாமேரு. தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாமேரு. தாங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை. இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். நல் வாழ்த்துக்கள். அமைதியின் உயரமாய் ஆனந்தத்தின் சிகரமாய் விளங்கக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சுமாரான அமைப்பை கொடுக்கலாம். உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே மத்தியமமான பலன்கள் அப்படிங்கக்கூடிய சிந்தனை உங்களது மனசுல இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல விழறதுனாலே நேற்று வரை இருந்த பலவிதமான குழப்பங்கள் எல்லாம் தெளிவான சூழ்நிலை கிடைத்து தன்னம்பிக்கை தைரியம் கிடைக்க போறது. உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல இருந்த கெடுபிடிகள் எல்லாம் மாறி அனுகூலமான சூழ்நிலை ஏற்பட போறது. உங்களது ராசிக்கும் தசமஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சதுர்ஸ்தானத்துல சஞ்சரிச்சுண்டு அவருடைய 9வது பார்வை சுகஸ்தானத்துல விழறதுனாலே நேற்று வரை இருந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கங்கள் குறைந்து ஆனந்தமான சூழ்நிலை நிலவப் போறது. இருந்தாலும் நிதானம் பொறுமை இவைகளோட உங்களது திட்டங்களை இறை வழிபாட்டோட மேற்கொள்ளுங்கோ. தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். தாங்கள் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் சனிக்கிழமை. இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். நல் வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சியினுடைய பலாபலன்களை நம்ம சிந்திச்சோம். இருந்தாலும் அவரவர்களுடைய ஜனன கால ஜாதக ரீதியாக தசாபுக்தி ரீதியாக பலன்கள்ல ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். எந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நாம் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடும் முயற்சியும் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுக்கும். இறை அருளும் குரு அருளும் அனைவருக்கும் துணை புரியட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே குறிக்கோளா செயல்படுங்கோ. நன்னா படிச்ச குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகி